ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சேனல்லையா இருக்கட்டும் இல்லை தனராஜ் வாக்ஸ் சேனல்லையா இருக்கட்டும், ரெண்டு சேனல்லையும் நிறைய பேர் வந்துட்டு பூமராங் செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பூமராங் தான் செய்ய போகிறோம். பூமராங் உங்ககிட்ட சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பூமராங் சொல்கிறப்ப சீமராஜா படத்தில் பூமராங்கை வச்சு தான் அந்த படம் கொஞ்சம் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சீமராஜா படம் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஜங்குள் புக் படம் ஞாபகம் வருது. உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பூமராங்கை நான் வந்துட்டு மல்டிவுட் ஷீட்ல செஞ்சிருந்தா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்டா கார்போ ஷீட்ல செய்ய வேண்டியதாண்டா அப்படி தானே கேக்குறீங்க. எப்படி உங்களோட மைண்ட் வாஷை நான் கேட்ச் பண்ண பாத்தீங்களா? நாம ஆக்சுவலா கார்போ ஷீட்லயே செஞ்சிருந்தோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே ஏதாச்சும் தெரியுதா? எதுவும் தெரியலையா? ஒரு நிமிஷம் கிட்ட வாங்கலாம். மேலே ஏதாச்சும் தெரியுதா? என்ன தெரியுது? சப்ஸ்கிரைபர்னு தெரியுதா? அப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பேசணும் இல்லை ஏதாச்சும் நான் செய்கிற பொருள்லாம் நீங்களும் செஞ்சீங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூமராங் செய்யறதுக்கு முக்கியமாக என்ன பொருள் வேணும்னா மல்டிவுட் ஷீட் வேணும். இதோட திக்னஸ் வந்து 5 mm. நான் இதை அமேசானில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் பூமராங் செய்ய முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, நீங்கள் வுட்டில் கூட பூமராங் செய்யலாம். சரி, ஓகே, நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஸ்கேல் எடுத்து 30 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல ஸ்கேலை இன்னொரு இடத்துல வச்சு 30 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணாம டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ண சொல்றேன்னா அப்போதான் லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இல்லாட்டி லைன் கிராஸா போகும். இப்போ மார்க் பண்ண இடம் வழியா லைனை ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி இப்போ லைன் போட்டிங்கல்ல அந்த இடத்த மட்டும் அழகாக கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்க நண்பா. ஓகே, சூப்பர், நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதே சைஸில் இன்னொன்று கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மல்டிவுட் ஷீட்டை நீங்கள் 30 சென்டிமீட்டர் தானே மார்க் பண்ணி கட் பண்ணீங்க, அதில் பாதி அதாவது 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. டோட்டலாக 3 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே போல் நம்ம இன்னொரு பீஸ் செஞ்சோம்ல, அதுலேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பீஸையும் மிடில் இதே போல் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு 4 இடத்துலையும் ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறம் ஃபெவிக்விக்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதே போல் 4 பக்கமும் வரைஞ்சிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இதில் வரைகிறப்போ இந்த விங்கில் இந்த பக்கம் வரையணும், அந்த விங்கில் அந்த பக்கம் வரையணும். இதே போல் 4 பக்கமும் கரெக்டாக வரையணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சதில் ஏரோஃபாயில் டிசைனுக்கு கொண்டு வரணும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அதே போல் டிசைனுக்கு கொண்டு வரணும். ஒரு பக்கமும் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நைஃபை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்களே அந்த பக்கம் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. அதே போல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் போல் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக எடுங்க நண்பா. இதே போல் 4 பக்கமும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்லாம் அன்இவனாக இருக்கும். ஸோ அதுக்கு சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் அழகாக தேய்ச்சி ஸ்மூத்தாக ஏரோஃபாயில் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்க்கிறப்போ என்னோட நிலைமையை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு தேய்ச்சிருங்க, அப்போதான் நீங்கள் சூப்பராக விளையாட முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், ஏன்டா இதை வுட்டில் செய்ய வேண்டியதாண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வுட்டில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதில் இந்த மாதிரி ஷேப்புக்கு சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வுட்டில் செய்யலை. இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் பறக்குமான்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வராமலே நான் ஒரு பூமராங் செஞ்சுருக்கேன். அதுவும் இந்த வீடியோவோட எண்டில் விட்டு காமிக்கிறேன், எப்படி பறக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக தேய்ச்சி நம்மளோட அழகான ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதே போல் 4 பக்கமும் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூமராங்க சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை விட்டு எப்படி பறக்குதுன்னு செக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதே போல் நான் கார்போ ஷீட்லேயும் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட 2 பூமராங்கும் எப்படி பறக்குதுன்னு விட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பூமராங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்த கார்போ ஷீட்
ஷீட்டில் செஞ்சதை உங்ககிட்ட காமிக்கல. காரணம் நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு செஞ்சுருந்தேன். அப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்ய முடியல. ஸோ அதனால் இதை காமிக்கல. இதுவும் ஆனால் எப்படி செஞ்சதுன்னா இந்த மல்டிவுட் ஷீட்டை செஞ்சோம்ல அதே மெத்தடில் தான் இது செஞ்சிருந்தோம். ஆனால் கார்போ ஷீட்டில் இந்த இடத்துல நைஃபை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரக்டா சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணாலே நம்மளோட ஷேப்புக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஆனா இதுலயும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கார்போ ஷீட்ல செய்யறதுனால கார்போ ஷீட் லைட்டா மடங்கும். அந்த மாதிரி மடங்காம ஏரோஃபாயில் ஷேப்புக்கு அழகா கொண்டு வந்துருங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நாய் போடுற மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ கண்டுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் விட்டு காமிக்கிறேன். இது எப்படி பறக்கும்னு எனக்கு ஆக்சுவலா தெரியவே தெரியாது. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல காத்து வேற கொஞ்சம் அடிச்சுன்னு இருக்கு. ஸோ காத்து அடிக்கிற இடத்துல இது ஒழுங்கா பறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒழுங்கா பறக்கலன்னா கோச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூமரங்க விடுறப்போ இந்த மாதிரி பிடிச்சிருந்து 90 டிகிரியில் இப்படி ஒட்டாதான் நம்மளோட பூமரங் சூப்பரா பறந்து நம்ம கிட்டே வரும். பூமரங்க விட்டு திரும்பி பிடிக்கிறப்போ உங்களுக்கு கேட்ச் பிடிக்கிற திறமை இருந்தா மட்டும்தான் பூமரங்க உங்க கையில பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்க கிட்ட வந்து பக்கத்துல எங்கேயாச்சும் விழும். அதுக்கப்புறம் பூமரங்க இந்த இடத்துல நம்ம தேய்ச்சிருக்கோம்ல, ஸோ அந்த சைடை வந்துட்டு நம்ம கையில் பிடிக்கணும். இங்கே தேய்ச்சிருக்கிற பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி பிடிச்சி இப்படி விடணும். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்ச பூமரங்க ஃபர்ஸ்ட் கார்போ ஷீட்ல விட்டு எப்படி பறக்குதுன்னு செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்போ ஷீட்ல விட்டா பறக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா செய்யறப்பே இந்த அட்டை வந்துட்டு மடங்கிட்டே இருக்கு. ஸோ விட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இதில் பறக்காது, மோஸ்ட்டாக பறக்காது. இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், கார்போ ஷீட்டில் செஞ்சு விட்டா ஸோ இந்த மாதிரி தான் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் விடுற இடத்துல காற்று வேற பலமாக அடிச்சிருந்துச்சு. காற்று அடிக்கிற இடத்துல கார்போ ஷீட் பூமரங் ஒழுங்காகவே பறக்காது. ஐய், என்னடா நீ விட்டா மட்டும் வாங்கிட்டே வருது? ஐய் வாங்கிட்டே வருதுடா. அதுவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசோக் சும்மா தான் விட்டு பார்த்தான். அப்போ அவன் விடுற அப்போ மட்டும் கார்போ ஷீட் திரும்பி அவங்கிட்டே வந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கார்போ ஷீட்ல பூமரங் செய்யறப்போ அந்த கார்போ ஷீட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளோட பூமரங் சூப்பரா பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்போ ஷீட்ல ஸ்ட்ராங்கா செய்யற பூமரங் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் செஞ்சு வீடியோவா போட ட்ரை பண்றேன். இப்படிதான் எல்லா வீடியோலையும் சொல்றேன். ஆனா வீடியோ மட்டும் வர மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்களா? கூடிய சீக்கிரம் வரும் நண்பா, காத்திருங்க. நான் ஒரு 10-15 வாட்டி அந்த கார்போ ஷீட்டை விட்டு பார்த்ததுல அந்த கார்போ ஷீட் நல்லா மடங்கி சட்னி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்போ ஷீட் பூமரங்க நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது மல்டிவுட் ஷீட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. Because a day without you in my life, I don't know how to mend. And I was like, eh, 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 oh, 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 oh. You were like, eh, 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 no, oh, no, oh. I was like, eh, 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 oh, 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 oh. You were like, eh, 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 no, oh, no, oh. Come on, let's rewind till I smile. That look upon your face, my heart is ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூமராங் நீங்கள் பறந்ததை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக கார்போ ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக போகுது, ஆனால் கிட்ட வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கார்போ ஷீட்டில் செய்ய முடியாது சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கார்போ ஷீட்டில் செஞ்சு பறக்குமா பறக்காதான்னு காமிச்சிருந்தேன். இதுவே மல்டிவுட் ஷீட்டில் ட்ரை பண்ணப்போ சூப்பராகவே பறந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் என்னோட மிஸ்டேக் நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு கேட்ச்லாம் பிடிக்க தெரியாது. ஏன்னா நான் கிரிக்கெட் பிளேயர் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கேட்ச்லாம் பிடிக்க தெரியாது. சும்மா ஃபர்ஸ்ட் வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு கிட்ட வந்தது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் ஜாலியாக விட்டு விளையாடுங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் சும்மா ஜாலிக்கு விளையாடி பார்த்துட்டு தூக்கி போகிறது நல்லது. ஆக்சுவலாக நாங்கள் 2 ட்ரை பண்ணோம். இது 2மே நாங்கள் வச்சு செம்மையாக விளையாடணுன்றதை விட விட்டு பார்த்தோம். அப்படி விட்டு பார்த்ததில் எங்கள் கிட்ட கரெக்டாக வந்தது. ஆனால் எனக்கு தான் கேட்ச் பிடிக்க தெரியலையே. நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூமராங்க நீ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள். நான் 3rd ஒன் இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு அந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்க்கவே இல்லை. ஸோ இதை விட்டால் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இதை நான் விடுறேன். இது கண்டிப்பாக கிட்ட வராதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இதில் வந்து சாண்ட் பேப்பர் வச்சுட்டு அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரல. எங்கேயோ வருதேடா. அதோட ஜோடி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் மொத்தம் 4 பூமராங் ட்ரை பண்ணியிருந்தேன். 1 2 3 இது ஒரு 4
நான் 4 ட்ரை பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஆச்சு தட்டி விடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இதெல்லாம் நைட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் மறக்காமல் தட்டி விடுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யாருக்காச்சும் பூமராங் விளையாடணும்னு தோணுச்சுன்னா இல்லை யாருக்காச்சும் பூமராங் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெளியில் வந்திருக்கீங்க ப்ரோ, எங்கே மாஸ்க் எங்கன்னு தானே கேட்குறீங்க. மாஸ்க் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. ஸோ வீடியோவில் பேசுகிறப்போ மாஸ்க்கு காமிக்கலாம்.